ஹலோ गाइस எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ ஃபிசிக்கலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து என்கிட்ட வந்து பெரிய இன்ஃபர்மேஷன் இல்லை, பட் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முடிஞ்சால் இந்த விஷயத்தை வந்து உங்கள் தாய் தந்தையர்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பவுண்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து பெரிய ப்ரெஷர் வந்து தவிர்த்தலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு கூட ஓகே தான், பட் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, இல்லை என்னுடைய வீட்டில் சுற்றி இருக்கிற மற்ற சரௌண்டிங் வந்து ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா வந்து ஏதோ கடனுடனே வாங்கி படிக்க வச்சுருப்பாங்க. ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பையன்ட்ட வந்து எதிர்பார்ப்பு நியாயமாக அவன் வேலைக்கு போவான், நம்மளே பார்த்துக்கோம், அப்படி இல்லாட்டி அவன் வேலைக்கு போய் அவனையாவது பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கற்பனைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழலில் அவங்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம குறை சொல்லிட முடியாது. ஆனாலும் கூட வந்து நாம் அவங்ககிட்ட பேசி ஒரு நல்ல பவுண்டிங் வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோர்ஸ் இருக்குது, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, இது எல்லா ஃபோர்ஸும் சேர்ந்து ஒரு கண்டக்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வந்து உங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்கலாம், அதாவது வந்து ஐயோ இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, ரிசல்ட் வந்ததுலேருந்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, நம்ம எதிர்பார்த்தது வரலையே அப்படின்னு சொல்லி. பட் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிற வந்து என்னுடைய சைட்லேருந்து நான் பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ்எஸ்சி வந்து எங்களுடைய டைமில் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது, நல்ல விதமாக போய்கிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து ரிசல்ட்டை பற்றி நீங்கள் வந்து பெருசாக வந்து ஒரி பண்ணாதீங்க. அது வருமா வராதா, ஒரு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வருமா வராதாங்கிற கட்டம்லாம் இருந்தது எங்களுடைய காலகட்டத்தில். இப்போலாம் வந்து அப்படி ஒன்றும் கிடையாது, டைம் டு டைம் வந்து வந்துடுது. பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்பீடு இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டைமில் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நல்ல பவுண்டிங் வைங்க அப்படின்னு சொல்லி, முடிஞ்சால் வந்து இந்த வீடியோஸை வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கொஞ்சம் நெருக்கமான இருக்கக்கூடிய சில பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்ககிட்டையும் வந்து காட்டுங்க. அவங்ககிட்டயும் வைக்கிறது என்ன, ஏன்னா நானும் அந்த ஒரு பேக்ரவுண்டை சேர்ந்தவன் தான். என்னுடைய தாய் தந்தை வந்து ரொம்ப வறுமையில் மாற்றிட்டாங்க, குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் சிக்கியிருந்தோம். அது சொசைட்டி அரிசி சாப்பிடக்கூடிய அளவுலையும் வீடு ஒழுகக்கூடிய வீட்டிலையும் இருந்துக்கிட்டு தான் வந்து நான் வந்து பயிற்சி பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணேன். இன்றைக்கி எனக்குன்னு ஒரு பேரும் அங்கீகாரமும் அடையாளமும் இருக்குது. ஓகே, என் தாய் தந்தையர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா என்னுடைய வயசு நான் 24 தான் ஜாயின் பண்ணேன், நிறைய கடன் இருந்துச்சு, நான் எஜுகேஷனுக்காக நான் படித்ததுக்காக வாங்கின கடன்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து அது பெரிய பேர்டனாக பார்த்தாங்க. இருந்தாலும் கூட வந்து எனக்கு வந்து பெரிய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ இதை யார் எந்த பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் காட்டுறீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ்கிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்கள் பையன் பொண்ணு மேலே வந்து நம்பிக்கை வைங்க, நல்ல விதமாக போகிறாங்க. இந்த சீருடை பணி, இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. இது வந்து ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பணி. ஒரு உடல் ஊனமாக இருக்கக்கூட வந்து முயற்சி பண்ணால் வந்து கலெக்டராக கூட ஆகிடலாம். ஆனால் வந்து சரியான உடல் தகுதி அந்த எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கான்ஸ்டபிளாக கூட ஆக முடியாது, இல்லை இன்னும் கடைநிலை ஊழியனாக கூட ஆக முடியாது. ஸோ அப்படி ஒரு புனிதமான பையனில் வந்து உங்கள் பையனோ பொண்ணோ வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. உங்கள் சைட்லேருந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு கிடைக்க வேண்டியதுன்னா ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள். என்னை போகிற நான் வந்து யார், என்ன மதம், என்ன ஜாதி எதுவுமே தெரியாது, பட் ஏன் வார்த்தை மேலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கூட இருக்கிற நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து நிறைய நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து பெரிய ஒரு தைரியம் வந்து கிடைக்கும், நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் நல்லா பண்ணுவாங்க. உங்கள் சைட்லேருந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அவங்களுடைய எஃபர்ட் கூட போட முடியாத அளவுக்கு வந்து வரக்கூடிய சூழல் வந்து அமைஞ்சிடும். ஸோ நீங்கள் சரியாக இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்க சரௌண்டிங்கை பற்றி உங்கள் பொண்ணோ பையனோ வந்து கவலைப்பட மாட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய எஃபர்ட்டை வந்து முழுசாக கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பாக அமையும். ஓகே, இது வந்து பேரண்ட்ஸுக்கு நான் கொடுக்குற வந்து சின்ன ஒரு ஆலோசனை. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்தது. என்ன தான் முள்ளுக்குள்ளே வந்து வெளிப்படையாக சொன்னாலும் நீ செய்ய, எனக்கும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து பெரிய சுதந்திரம் கொடுத்தாங்க, நீ செய்டா, என்ன தோணுதோ செய்ய அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்களுக்குள்ள பெரிய வருத்தம், எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை அவங்க யார்கிட்டயோ அம்மா அப்பாக்கிட்டேயோ போயிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுவாங்க, இவன் என்ன இப்படியே இருக்கான், இன்னும் வேலைக்கு போகல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரிசல்ட் வந்த எனக்கு 2013 பிப்ரவரி 2 ரிசல்ட் வந்துச்சு. நான் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா 8/8/2013 தான் ஜாயின் பண்ணேன். இந்த 6 மாதம் கேப்பில் வந்து என் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். அதாவது எல்லாம் முடித்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டு நான் ஊரெல்லாம் சொல்லி தமக்கர் அடித்து பெரிய கொண்டாட்டமாக பண்ணியாச்சு. பட் அப்பாயின்மெண்ட் வருமா வராதா அப்படிங்கிற நிலையில் ஆயிடுச்சு. அப்படிலாம் இருந்த காலகட்டம் இருக்குது. இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. பட் உங்கள்கிட்டையும் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து
அவங்களுடைய பண தேவைகளை வந்து உங்களால் தீர்க்க முடியாட்டி கூட உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தேவையை வந்து அவங்கக்கிட்ட போகாமல் உங்களை நீங்களே வந்து நீங்கள் தீர்த்துக்கிறது நல்லது. அதுக்காக சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு உங்களுடைய தேவைகளை வந்து தீர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். இது ரெண்டும் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இப்போ இருக்குது பார்த்திங்களா ப்ரெஷரு, அதாவது எப்போ வரும் வீட்டில் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ, பேரண்ட்ஸ் இவ்வளோ, இன்னும் மேரேஜான ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கூட இதே ப்ராப்ளம் தான் இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தோட நெருக்கடி என்ன அப்படின்னா, எப்படியாவது வேலைக்கு போய்ட்டு ஒரு 30-40,000 வருமே, அதுலனால நமக்கு ஒரு அங்கீகாரம் அடையாளமும் பொருளாதார தேவையும் வந்து பூர்த்தி அடையுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும். ப்ரெஷர் இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரை வந்து ஏற்றுக்கோங்க. ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஏன்டா இந்த யூனிஃபார்ம் போட்டோம் அப்படிங்கிற நிலை வரும். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கறது, தொடர்ச்சியாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வேலைக்காக நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ அவமானங்களை சந்தித்தேன், அப்படியேப்பட்ட வேலையை நான் எப்படி விட முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும். ஸோ இந்த ஒரு சின்ன ஆலோசனையை நீங்கள் உள்வாங்கிட்டு தொடர்ச்சியாக பயிற்சி மட்டும் பண்ணிட்டு இருங்க. தேர்வு முடிவு வரும், அடுத்த தேர்வுக்கான அந்த நாளும் வரும். நிச்சயம் வெற்றி பெறுவோங்க. ஆல் தி பெஸ்ட்.